தொப்பை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரும், சுகர் வரும், பிபி வரும் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பெண்களுக்கு வயிறு சுத்தளவு எவ்வளோ இருக்கணும், ஆண்களுக்கு எவ்வளோ இருக்கணும், எதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டருக்கு மேலே வயிறு சுத்தளவு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டருக்கு மேலே போகும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஹெர்பாலிஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து என்னுடைய கைடன்ஸ் மூலயமா நீங்கள் வெயிட் லாஸ், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எனக்கு தொப்பை அதிகமாக இருக்குது, நான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு வயிறு மட்டும் தனியாக தெரியுது, நான் இந்த தொப்பையை எப்படியாவது குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க. எக்ஸசைஸ் எப்படி பண்ணால் நம்மளுடைய தொப்பையை ஈஸியாக குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஆனால் கன்சிஸ்டன்சியாக பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா தான் அதனுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஹெல்த் விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போது நீங்கள் ஒரு வாரம் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு வாரம் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஆனால் ரிசல்ட்ஸ் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் சோர்வடையவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு தொப்பைங்கிறது ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் வந்தது கிடையாது. வருஷ கணக்காக நீங்கள் எடுத்த பேட் ஃபுட் ஹேபிட்ஸ்னால வந்தது தான். ஸோ அப்போது அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சா மட்டும்தான் குறைக்க முடியும். ஒரே வாரத்தில் நான் ஃபுல்லாக என் தொப்பையை குறைச்சிடுறேன், நல்லா ஸ்லிம் ஆகிடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆக முடியாது. தொப்பையை குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஈஸியான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய ஃபுட்டில் சுகரை மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்கள், அதாவது சர்க்கரையை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தொப்பையை நீங்கள் ஈஸியாக குறைச்சிடலாம். நான் ஒயிட் சுகரே ஆட் பண்ணுறதில்ல, நான் நாட்டு சர்க்கரை தான் எடுக்கிறேன், பனை வெல்லம் தான் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் நீங்கள் காலையில் எழுந்து டீ காஃபி குடிக்கிறதுலேருந்து நீங்கள் எடுக்கிற சாக்லேட்டாக இருக்கட்டும், பிஸ்கெட்டாக இருக்கட்டும், கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ நீங்கள் டெய்லி சர்க்கரை அதிகமாக எடுத்துகிட்டே தான் இருக்கீங்க. உங்களுடைய தொப்பையை நீங்கள் குறைச்சி நீங்கள் ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா சுகரை ஃபஸ்ட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஹெர்பாலிஃப் ப்ராடக்ட்ஸில் இருக்க செல்லுலாஸ் எடுத்து உங்களுடைய பாடி ஃபேட்டையும் தொப்பையையும் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் நிறைய பேருக்கு ஹெர்பாலிஃப் ப்ராடக்ட்ஸ் மூலயமா வெயிட் லாஸ், வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கும் கிடைக்கும்.